पूछना चाहता हूँ मिस्टर फादर से, हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है। हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे। एम आई क्लियर? जय श्री राम, जय श्री राम। जीसस क्राइस्ट इज नॉट आवर्स, जीसस क्राइस्ट इज नॉट आवर्स। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். வெல்கம் டு டூ இண்டியாஸ். ஒரு பக்கம் இந்த நாடு செக்யூலர், ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருக்குமான நாடு என்கிற அந்த அடையாளத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பார்த்திருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் ஹிந்துத்துவவாதிகள், வெறியர்கள், இந்த நாட்டில் வேற எந்த மதத்தை சார்ந்த நபருக்கும் இடம் கிடையாது, அதனால் உங்களை நாங்கள் தாக்குவோம் என்கிற விஷயத்தை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த வீடியோவின் ப்ரோமோவில் 2 விஷயத்தை நான் எடுத்து காட்டினேன். ஒரு பக்கம் நரேந்திர மோடியுடைய சர்ச் விசிட், இன்னொரு பக்கம் குண்டர்கள், ரெவடிகள் இந்த நாட்டில் பரப்பப்பட்ட வெறுப்பை எப்படி பயன்படுத்துகிறார்கள். ஆர்யா என்கிற இந்த நபர், இவருடைய பின்புலத்தை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த ஹிந்துத்துவவாதிகள் இந்த நாட்டில் வெறுப்பை பரப்ப பார்த்தீர்களோ அதே ஹிந்துத்துவவாதிகளுடைய வீக்னஸை புரிந்து கொண்டு வந்தேறி வெளிநாட்டை சார்ந்த நபர் இன்னைக்கு இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். அந்த நபருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய நபரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகள் தான். இதிலிருந்து உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கி விட்டோம் என்று. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான நாட்டை கடந்த 11 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், எந்த விதமான எதிர்காலத்தை இந்த நாடு பார்க்க இருக்கிறது. முதலில் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வீடியோவை பாருங்கள். Father, we still our hearts before you on this Christmas morning. நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கார்த்தால டெல்லியில் இருக்கக்கூடிய கேத்தலிக் சர்ச் ஆஃப் ரிடெம்ஷன் புதுதில்லியில் இருக்கிறது. அதிகாலையில் அங்கே போய் அங்கே நடந்த ஒரு சபையில் கலந்து கொண்டு அனைத்து படங்களையுமே வீடியோக்களையுமே போட்டது மட்டுமல்லாமல் உலகத்திற்கு மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸையும் கூறியிருக்கிறார். அப்போ நரேந்திர மோடியுடைய இந்த அடையாளத்தை உலக நாடுகள் எப்படி பார்க்க போகிறது? ஏன்னா கடந்த 4-5 நாட்களாக இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய காட்சிகளை பார்த்து அனைத்து நபர்களுமே கேள்விகளை, கிரிட்டிசிசமை எடுத்து வைக்கிறார்கள். உலக மீடியா எந்த விதமான ரிப்போர்ட்டிங்கை செய்து வருகிறது? சோஷியல் மீடியாவை திறந்து பாருங்கள். இந்த ஹிந்துத்துவவாதிகள் மாலாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சர்ச்சஸ்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே நடத்தக்கூடிய அந்த தாண்டவம் இருக்கே, அதை பற்றி ஒரு துளி, ஒரு அரெஸ்ட், ஒரு எஃப்ஐஆர், ஒரு கைது கூட எதற்காக நடக்கவில்லை என்கிற இந்த கேள்வியை இன்னைக்கு உலக நாடுகள் கேட்கும்போது நரேந்திர மோடியுடைய இந்த நாடகத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நரேந்திர மோடியுடைய அந்த ஐடியாலஜி வழியாக இந்த நாட்டில் பரப்பப்பட்ட வெறுப்பு, மட்டன், மஸ்ஜித், மங்கள் சூத்ரு போன்ற வார்த்தைகள் நரேந்திர மோடி தான் கூறினார். அந்த நபர் எந்த மதத்தை சார்ந்த நபர் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறிய நபரும் நரேந்திர மோடி தான். தேர்தலும் போது this is 80 versus 20 என்று கூறக்கூடிய நபரும் நரேந்திர மோடி தான். இன்னைக்கு நாடு குட்டிச்சவராகிவிட்டது, அழிந்து விட்டது. இந்த நாட்டுடைய அடையாளத்தை அழித்து விட்டார்கள். இதற்கு பின் இது போன்ற நாடகம் இருக்கக்கூடாது. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம்
இன்னொரு பக்கம் இது போன்ற குண்டர்கள். இந்த நபருடைய வீடியோவை நான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் காட்டினேன், அதாவது ஒரு ப்ரோமோவில் காட்டினேன். இந்த நபர் யார்? இந்த நபருடைய பெயர் சத்யனிஷ்ட ஆரியா. ஒரு சர்ச்சில் சபை நடந்திருக்கிறது. அதற்குள் புகுந்து அங்கிருக்கிற மக்களை இந்த நபர் ஒரு சில குண்டர்களை கூட்டி சென்று எந்த அளவில் மிரட்டினான் என்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். கவனமாக பாருங்கள். இதற்கு பின்பு இந்த நபருடைய உண்மையையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். பாருங்கள். हमारा क्या है? चारों वेद है, मनुस्मृति है, उपनिषद है. हम कोई भी क्रिश्चियनों का बाइबल को फॉलो नहीं करेंगे. Am I clear? बोलो. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओके? जय श्री राम. जीसस क्राइस्ट इज नॉट आवर्स. जीसस क्राइस्ट इज नॉट आवर्स. हमारा कौन है? राम भगवान. Am I right? It should be. ஜீசஸோடைய அடையாளம் என்ன? பைபிளோடைய அடையாளம் என்ன? பைபிள் எங்கே எழுதப்பட்டது? அதற்கு அந்த ஃபாதர் ரொம்பவே அமைதியாக பதில் கொடுக்க முயற்சிக்கும் போது கூட இந்த நபர் அந்த சபையை எந்த அளவில் மிரட்டியிருக்கிறார் என்று இந்த நபரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஜீசஸ் அல்ல பைபிள் இந்தியாவில் எழுதப்பட்டதல்ல, हिंदुस्तान में ये नहीं लिखा गया है. அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். We will never follow Christians Bible. ஜெய் ஸ்ரீராம். அவனுடைய முகத்தில் உங்களுக்கு அந்த வெறுப்பு தெரிகிறதா இல்லையா? எந்த அளவில் இந்த நபர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வெறுப்பாக மாற்றிவிட்டார் என்று நீங்க பார்க்க வேண்டும். யார் இந்த நபர்? அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இந்த நாட்டில் வேதங்கள், குரானங்கள், உபனிஷத், இதைத்தான் சனாதன மதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஏராளமான விஷயங்களை இந்த நபர் பேசியிருக்கிறார். இந்த வீடியோவை 3 நிமிஷ வீடியோ, அதனால் துண்டு துண்டாக நான் காட்டப் போகிறேன். இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலான உடனேயே டீம் ரைசிங் ஃபால்கன் என்கிற இந்த அமைப்பு கோரமங்கலா பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறார்கள். இந்த நபர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை தாக்கியது மட்டுமல்லாமல் ஒரு மதத்தை நம்பக்கூடிய நபர்களை கொச்சையாக பேசியிருக்கிறான். இந்த நபர் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார்கள் டிஜிபி ஆஃப் கர்நாடகா மற்றும் பெங்களூர் சிட்டி போலீஸ். அண்ட் இதே ட்வீட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா சித்தராமையா அவர்களையும் டாக் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போஸ்ட் வைரலானதுக்கு பின்பு கர்நாடகா போலீஸும் அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்திருக்கிறார்கள். கர்நாடகா போலீஸ் செய்த இன்வெஸ்டிகேஷனில் சாரா ஃபாத்திமா, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத் ஈஸ்ட் டிவிஷன், கோரமங்கலா இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிம்ல தான் வருகிறது. கர்நாடகா போலீஸ் கொடுத்த பதிலை நீங்க கேட்டீர்கள்னா, திஸ் இண்டிவிஜுவல் டஸ் நாட் பிலாங் டு கர்நாடகா, நெய்தர் ஹி ஹேடர் பேஸ்ட் விதின் த கோரமங்கலா ஜுடிஸ்டிக்ஷன். இந்த நபர் கர்நாடகாவை சார்ந்த நபரும் கிடையாது. இந்த நபர் கோரமங்கலா ஜுடிஸ்டிக்ஷனிலும் வசிப்பது கிடையாது. ஆனால் இந்த நபருக்கு எதிராக நாங்கள் ஒரு என்சிஆரை போட்டிருக்கிறோம், நான் காக்னிசபிள் ரிப்போர்ட். கோரமங்கலா போலீஸ் இந்த ப்ரொசீடிங், இந்த வீடியோவை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் செய்வதாக கூறுகிறார்கள். அப்போ யார் இந்த நபர்? உங்களுடைய வெறுப்பு இன்னொரு நாட்டை சார்ந்த நபரை இந்த நாட்டில் பொழைக்க வைப்பதற்காக ஒரு வழியை தேடி கொடுத்து விட்டது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த நபர் வீசாவே இல்லாமல் இல்லீகல் முறையில் பங்களாதேஷிலிருந்து வந்து இங்கே தங்கி வசித்து வருகிறார். இந்த நபர் ஹிந்துவும் கிடையாது. இந்த நபருடைய உண்மையான பெயர் சனையூர் ரஹ்மான், பங்களாதேஷி முஸ்லிம். 2018ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்ததற்கு பின்பு ஒரு சில வேலைகளை தேடி அலைந்திருக்கிறான். வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாற்றப்படலாம். அதை பயன்படுத்தி நான் ஹிந்து, நான் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று வீடியோக்களை போட தொடங்கி இருக்கிறான். சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் வழியாக இந்த நபர் இஸ்லாமிய மதத்தை கொச்சையாக பேச தொடங்கி இருக்கிறான். ஹிந்து மதத்தை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறான் என்று நம்பாதீர்கள். இந்து கடவுளையும் இந்த நபர் கொச்சையாக தான் பேசியிருக்கிறான். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன்.
ஆனால் இந்த நபர் எப்படி ஒரு வெறுப்பை பிஸ்னஸாக மாற்றிவிட்டான் என்று நீங்கள் பாருங்கள். யூடியூபில் ஒரு சேனலை தொடர்ந்து யூடியூபில் மதங்களை பற்றி கொச்சை கொச்சையாக பேசி மக்களிடமிருந்து பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலையை இவன் பார்த்திருக்கிறான். இப்போது கிறிஸ்மஸ், அப்போது கிறிஸ்மஸும் இவனுக்கு ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது. அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். எங்கே இருக்கிறான் யாருக்குமே தெரியாது, ஓடி ஒளிந்து விட்டான். ஒரு பங்களாதேஷி முஸ்லிம் ஹிந்து வேடத்தில் இஸ்லாமியத்தை பற்றியும் இந்த நபர் கொச்சையாக பேசுகிறான், இந்து மதத்தை பற்றியும் இந்த நபர் கொச்சையாக பேசுகிறான். ஆனால் யாருக்கு லாபம்? இந்த நபருடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள். எம்பி இம்ரான் பிரதாப் கடி இந்த நபருடைய வீடியோவை ட்வீட் செய்து நரேந்திர மோடிக்கு ஒரு கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார். जैसे जैसे क्रिसमस नज़दीक आ रहा है वैसे वैसे देश भर में इस तरह की घटनाएं बढ़ती जा रही हैं. கிறிஸ்மஸ் பண்டிகை வருவதை முன்னிட்டு நாடு முழுவதும் இது போன்ற ஏராளமான சம்பவங்களுடைய வீடியோக்கள் வெளிவர தொடங்கிவிட்டது. इस वीडियो में मौजूद आरोपियों ने मन में ईसाइयों के प्रति कितनी नफरत भरी हुई है. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் மனதில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நபர்களுக்கு எதிராக எந்த அளவில் வெறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நரேந்திர மோடி ஜி கேசா தேஷ் பனா ரஹே ஹே. நரேந்திர மோடி அவர்களே எந்த விதமான நாட்டை உருவாக்கி விட்டீர்கள்? क्या इन आरोपियों पर एनएसए जैसे कानून लागू होना चाहिए या फिर नहीं? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த நபர்கள் மீது என்எஸ்ஏ போன்ற வழக்குகள் போடப்பட வேண்டுமா படக்கூடாதா? நீங்களே முடிவெடுங்கள். யார் மீதும் எந்த விதமான வழக்கும் கிடையாது. ஜேர்னலிஸ்ட் தமால் ஷாஹா அவர் ஒரு கேள்வி எடுத்து வைத்திருக்கிறார். அவரும் இந்த நபருடைய பின்புலத்தை அலசி, he is a Bangladeshi Muslim from Bangladesh and he is calling ஜெய் ஸ்ரீராம் saffron ஒரு துண்டு மட்டும் போட்டிருக்கிறார். ஹேட் ஸ்பீச், வீசாவே இல்லாமல் இந்த நபர் இந்த நாட்டில் எப்படி வசிக்க முடியும்? நரேந்திர மோடி, அமித்ஷா, வந்தேரிகள் இந்த ஒரு வந்தேரி நிற்கிறான் உங்களுக்கு முன்பு, இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறான். அந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எதற்காக எடுக்கப்படவில்லை. அப்போ சனாதன தர்மம் என்கிற பெயரில் எதை வேணாலும் செய்து விடலாமா? இன்னொரு படத்தை காட்டுகிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த நபருக்கு சப்போர்ட் கொடுத்த நபர் யார்? ஹிந்து ரக்ஷா தல். ஹிந்து ரக்ஷா தலின் வெஸ்ட் பெங்காலின் ப்ராபகேட்டராக இந்த நபர் தன்னை எடுத்து வைக்கிறான். யார் இந்த ஹிந்து ரக்ஷா தல்? பிங்கி சௌத்ரி. டெல்லியில் பெங்காலிஸ் வசித்து வந்த குடிசை பகுதியில் போய் அவர்களை விரட்டியடித்த நபர் இந்த நபர் தான். இவர்கள் எல்லாருமே பங்களாதேஷியர்கள் என்று, வந்தேரிகள் என்று. அதே நபருடைய அமைப்பு இன்னைக்கு இந்த போலியான ஹிந்து, போலியான முஸ்லிம், இந்த நபர் ஹிந்துவும் கிடையாது முஸ்லிமும் கிடையாது, ஒரு ராட்சச குணம் படைத்த இந்த நபர் எந்த கேட்டகரியிலும் நீங்கள் இது போன்ற நபர்களை சேர்க்க முடியாது. பிங்கி சௌத்ரியும் அப்படிதான். ஹிந்துத்துவவாதி என்று கூறக்கூடிய இந்த நபர் இன்னைக்கு யாருடன் போய் உட்கார்ந்திருக்கிறார் என்று அந்த படத்தை பாருங்கள். யாருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் இந்த நாட்டில் எந்த விதமான வெறுப்பு அரசியலை நீங்கள் செய்து வருகிறீர்கள். இன்னைக்கு இந்த நாட்டை பற்றி ஒரு வந்தேரி, வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் கொச்சையாக பேசுகிறான். அவனை ப்ரொடெக்ட் செய்வதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். இன்னொரு வீடியோ காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சத்தீஸ்கர் ராய்ப்பூர்லேருந்து வெளிவந்த இந்த வீடியோ காட்சி. ஒரு மாலில் இதே போன்ற குண்டர்கள், ஹிந்துத்துவவாதிகள் எந்த அளவில் தாண்டவமாடி இருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். किसी की प्रॉपर्टी में ऐसे नहीं घुस सकते. இது மட்டுமல்ல, பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்கு வந்து வெறுப்பை பரப்பி அதை பிசினஸாக மாற்றிய இந்த நபருடைய இன்னொரு வீடியோ. ஹிந்து கடவுளை பற்றி எந்த அளவில் கொச்சையாக பேசியிருக்கிறான் என்று நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் கூட பிங்கி சௌத்ரி போன்ற நபர்கள் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகிறார்கள். हमारा हिंदुइज्म में जितना भी भगवान है ना,
किसी को भी धर्म नहीं आता, किसी को भी धर्म नहीं आता, वो सारे गुंडे हैं। शिवा को देख लो, कितना बड़ा बदतमीज है, हाथ में त्रिशूल लेके बैठा हुआ है, साला गुंडा कहीं का हथियार लेके बैठा हुआ है। ए शिवा, हाथ से त्रिशूल फेंक दे और राधा 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 करता था। श्री कृष्णा को देख लो, कितना बड़ा बदतमीज है, साला गुंडा कहीं का, हाथ में सुदर्शन चक्र लेके बैठा हुआ है। ए कृष्णा, तुझे धर्म नहीं आता क्या? இன்னொரு தகவலும் சரி, சனையூர் ரஹ்மான் ஃப்ரம் பங்களாதேஷ், இந்த நபருடைய இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த நபர் 2013ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் இருப்பதாகவும் தன்னை ஏத்திஸ்டாக எடுத்துக்காட்டியதாகவும் 2018ஆம் ஆண்டு இந்து மதத்தில் இணைந்ததாகவும், அதற்கு பின் இந்த நபருடைய அந்த வேடத்தை பாருங்கள். இப்போ சனாதன மதத்தை காப்பாற்றக்கூடிய வேளையில் இந்த நபர் இறங்கி இருக்கிறானா? இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்று நடத்திய உங்களுடைய நாடகத்தால் இன்னைக்கு வந்தேரிகள் கூட அதற்கான லாபத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நரேந்திர மோடி உருவாக்கிய புதிய இந்தியா. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.